வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்திகளுடன் ஜனாதிபதிக்கும் சிரேஷ்ட அமைச்சர் ஜெயசங்கருக்கும் இடையிலான சந்திப்பு. நெல்லியடியில் டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு. மட்டு புனித மைக்கேல் கல்லூரி புதிர் போட்டியில் முதலிடம். மண்டதீவு மீனவர்கள் படுகொலை நினைவு கூறப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் நிலைமை சிக்கலானால் நான் போட்டியிடுவேன். சிவாஜிலிங்கம். தமிழர் புலப்பெயர்வு என்ற நூலை பெற்றுக்கொண்ட செந்தில் தொண்டமான். மேலும் தேனாரம் செய்திகள் தொடர்கின்றது. ஜனாதிபதிக்கும் சிரேஷ்ட அமைச்சர் ஜெயசங்கருக்கும் இடையிலான சந்திப்பு. புதுடில்லி சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது குறித்து இங்கு ஆராயப்பட்டதோடு இந்த செயல்பாடுகளை ஆராய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருப்பதாக ஜெயசங்கர் அறிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கொடுக்கும் இந்தியாவின் கொள்கை குறித்தும் இந்த சந்திப்பில் கருத்து பரிமாறப்பட்டன. திருகோணமலையை மையமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட இருக்கும் கைத்தொழில் வலயம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டதோடு பல இந்திய முதலீட்டாளர்கள் அங்கு தமது முதலீடுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த தொழில் வலயத்தில் இந்தியாவை தவிர ஏனைய நாடுகளின் முதலீட்டாளர்களையும் இங்கு முதலீடு செய்வதற்கு இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜெயசங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய பொருளாதார மாற்றச் சட்டத்தின் மூலம் விவசாயம், சுகாதார கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளின் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அத்தோடு உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலைத்திட்டம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் விரைவான தீர்மானத்தை எட்டுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெல்லியடியில் டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு. கரவட்டி பிரதேசத்திற்குட்பட்ட நெல்லியடி மெதடிஸ்ட் தமிழ் கலவன் பாடசாலையில் டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி அளவில் பாடசாலை அதிபர் திரு ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையைச் சேர்ந்த மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், பிரதேச சுகாதார பரிசோதகர் புருஷோத்மன் ஆகியோர் டெங்கு விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கியிருந்தனர். இதேவேளை டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட நகைச்சுவை வடிவிலான கருத்து பகிர்வை 2 மாணவர்கள் வழங்கியிருந்தனர். இதில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். மட்டுநகர் புனித மைக்கேல் கல்லூரி புதிர் போட்டியில் முதலிடம். நாடளாவ ரீதியில் உயர்தர விஞ்ஞான பிரிவு உள்ள பாடசாலைகளுக்கிடையில் நடத்தப்பட்ட இரசாயன புதிர் போட்டியில் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரி அகில இலங்கை இறுதியில் முதலிடம் பெற்றுள்ளது. 201 பாடசாலைகள் பங்கு பெற்றிய இந்த போட்டியில் 12 பாடசாலைகள் அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் புனித மைக்கேல் கல்லூரி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் வரலாற்றிலே இரசாயன புதிர் போட்டியில் இக்கல்லூரி வெற்றி பெற்றது இதுவே முதல் தடவையாகும். அத்துடன் வெற்றி பெற்ற மாணவர்களையும் இம்மாணவர்களை பயிற்றுவித்த இரசாயனவியல் ஆசிரியர்களான திருமதி பி கிருபாகரன் மற்றும் திருமதி பி சிகுணன் ஆகியோருக்கு அதிபர் உள்ளிட்ட கல்வி சமூகத்தினர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். மண்டதீவு மீனவர்கள் படுகொலை நினைவு கூறப்பட்டது. மண்டதீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்த மீனவர்கள் நினைவாக குருநகரில் அமைந்துள்ள நினைவு தூபியில் நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள், கிறிஸ்தவ மதகுருமார்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி குருநகர் இறங்குதுறையில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் 31 பேர் மண்டதீவு கடலில் வைத்து கடற்படையினரால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் நிலைமை சிக்கலானால் நான் போட்டியிடுவேன். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்றது. எனவே வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார். அதில் ஏதும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்றார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற
மக்கள் மன்றம் நிகழ்வில் சிவில் சமூகத்துக்கு மக்கள் ஆணையில்லை என்று எம்.ஏ. சுமந்திரன் எம்பி கூறியமை தொடர்பில் பதிலளித்த சிவாஜிலிங்கம், அது தவறானது. மக்கள் தங்கள் பிரதிநிதியாகவே பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்துள்ளனர். இதே நேரம் மக்கள் தமக்கானதை தாமே தெரிவு செய்வார்கள். அவ்வாறு மக்களால் உருவானதே சிவில் சமூகம். அவர்களுக்கும் தமக்கு என்ன தேவை என்பதனை தீர்மானிக்க சொல்ல முடியும் என்றார். தமிழர் புலப்பெயர்வு என்ற நூலை பெற்றுக்கொண்ட செந்தில் தொண்டமான் சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கே. சுபாஷினி அவர்களை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட்டில் சந்தித்து கலந்துரையாடினார். இக்கலந்துரையாடலின் போது பல நூற்றாண்டுகளுக்கு முன் உலக அளவில் தமிழ் விரிவாக்கத்தின் வரலாறு தொடர்பான தமிழர் புலப்பெயர்வு நூலை டாக்டர் சுபாஷினி ஆளுநருக்கு வழங்கி வைத்தார். மேலும் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் 200வது வருடத்தின் முதல் நினைவு முத்திரையும் ஆளுநரால் டாக்டர் சுபாஷினிக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரில் உள்ள புலம்பெயர் தமிழ் மக்களையும் ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டார். இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.